பசங்களா, good evening. How is everybody? இன்னைக்கு நம்ம ஃபவுண்டேஷன் கிளாஸ்ல breathing and exchange of gases chapter ஆரம்பிக்க போறோம் பசங்களா. So can I see some energy in the chat box? என்னோட ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியரா இருந்தா கொஞ்சம் ஸ்டார்ஸ் தெரிக்க விடுங்க பார்க்கலாம். Hi Monisha, good evening. Hello everybody. Okay, so நம்ம ஃபவுண்டேஷன் கிளாஸ்ல நம்ம CBSE கான ஒவ்வொரு சாப்டரையுமே எடுத்து we are going into the depth, we are going into the detail and we are covering the entire syllabus இருக்கியா. ஸோ அந்த வகையில் வந்து நம்ம 11th standard போர்ஷன்ஸை பொறுத்தளவில் ஹியூமன் ஃபிசியாலஜியில் ப்ரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஸோ அதனால அந்த ஒரு சாப்டர் வந்து we will be taking and moving forward today. ஸோ இன்னைக்கு பார்ட் 1ல வந்து we will start off with breathing and exchange உடைய அதாவது நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் உடைய அனாட்டமி என்ன, எப்படி ப்ரீதிங் நடக்குது அப்படிங்கிறது we will start off and கொஞ்சம் கொஞ்சமாக we will make sure that we are completing the chapter. ஓகே, நம்ம மறக்காம நம்மளோட கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க பசங்களா. எல்லா நோட்ஸுமே உங்களுக்கு அப்டேட் ஆகிடும், எல்லா நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு அங்கே அவைலபிளாக இருக்கும். ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாமல் சேனல்லையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் என்டையராக உங்களுடைய ஸ்கூல் எக்ஸாம்ஸ்க்கும் சரி போர்டு எக்ஸாம்ஸ்க்கும் சரி ப்ரிப்பரேஷனுக்கு we are going to be there for you. ஓகே, ஸோ அதனால மறக்காம நம்ம 11th and 12th CBSE சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரைட், ஸோ கமிங் டு பிரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் அப்படின்னு சொல்லும்போது பிரீதிங்கிறது என்னது? இஸ் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். அதாவது நம்ம மூச்சு விடுறோம்ல, ஸோ மூச்சை உள்ள இழுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் அங்கே நடக்குது, அதுக்கப்புறமா we are releasing the air. ஓகே, நம்ம மூச்சை வெளியே விடும்பொழுது அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து திருப்பி அட்மாஸ்பியரோடு நடக்குது. ஸோ இந்த ஒரு ப்ரீதிங் ப்ராசஸில் இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ப்ரீதிங்கில் யாரெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ அந்த ஆர்கன்ஸ் எல்லாமே வில் கம் அண்டர் த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் இல்லையா. ஸோ animalsல இந்த கோர்ஸ் ஆஃப் எவல்யூஷன் நம்ம என்டையர் ஒரு கிங்டம் அனிமல் கிங்டம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வேற வேற ஆர்கானிசம்க்கு வேற வேற விதமான ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் இருக்கும் பசங்களா. ஸோ அவங்க எந்த ஹேபிட்டாட்ல இருக்காங்க, என்ன லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்ல இருக்காங்கிறத பேஸ் பண்ணி நமக்கு கண்டிப்பா இந்த ஒரு ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் வந்து மாறும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய ஃப்ளாட் வேர்ம்ஸில், ஸ்பஞ்சில், எர்த் வேர்ம்ஸில், ஆம்ஃபிபியன்ஸ்லாம் வந்து ஸ்கின் இஸ் த மேஜரான ஒரு ரெஸ்பிரேட்டரி ஆர்கன். அப்படியே டிஃப்யூஷன் வழியாக என்னோட எக்ஸ்சேஞ்ச் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஓகே, நான் அது தவிர சில இன்செக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாடியில் வந்து ஓட்ட ஓட்டையாக இருக்கும். அந்த ஓட்டைக்கு ஒவ்வொன்றுலையும் வந்து there will be tubes that are connected and இந்த டியூப்ஸ்ல இருந்து தான் ஃபர்தராக வந்து என்னுடைய என்னோட கேஸஸ் வந்து ட்ராவல் ஆகி டிஃப்யூஷன் வழியாக அகேன் ரெஸ்பிரேட்டரி எக்ஸ்சேஞ்ச் will happen. ஓகே, அது தவிர கில்ஸ் அண்ட் லங்ஸ் ஆர் டூ இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ். கில்ஸ் வந்து யூஸ்வலாக தண்ணியில் வாழ்கிற எல்லா அனிமல்ஸுக்குமே யூஸ் பண்ணுற ஒரு organ and gills மூலியமா நடக்கிற ரெஸ்பிரேஷனை we call as the branchial respiration. ஸ்கின்னை வந்து நம்ம cutaneous respiration சொல்லுவோம், gills வந்து branchial respiration சொல்லுவோம், and lungs வந்து அதை pulmonary respiration அப்படின்னு சொல்லுவோம். ஸோ pulmonary respiration-னா lungs and இது mostly terrestrial-ஆன எல்லா ஆர்கானிசம்ஸும் vertebrates including human beings we breathe through the lungs. Clear? Chandran, Monisha, Shanu, Ashu, everyone? Alright, so நம்மளோட human respiratory system வந்து obviously we respire through the lungs. இப்போ பார்த்தீங்கன்னா lungs வந்து பாடிக்கு உள்ளார இருக்கு. ஓகே, அங்கே தான் எக்ஸாக்டாக நம்மளோட ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொன்னால் ஆல் த வே நம்ம மூக்கிலிருந்து லங்ஸ் வரைக்கும் எல்லா ஆர்கன்ஸும் தூக்கிட்டு போகணும்ல. ஸோ அந்த ஆர்கன்ஸ் எல்லாமே சேர்ந்து we will call as the conducting part. அதாவது எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல்லிருந்து கீழே குட்டி குட்டியாக பிரான்ச் ஆகி டிவைட் பண்ணுற பைப் வரைக்கும் எல்லாமே கண்டக்டிங் தான். ஸோ இந்த கண்டக்டிங் வந்து நமக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற ஏரை வந்து ஹியூமிடிஃபை பண்ணி நம்ம பாடி டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரியாக அதை டெம்பரேச்சரை மாற்றி அதை க்ளீன் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு போகிறது தான் வந்து இந்த கண்டக்டிங் பார்ட்டோட வேலை. ஓகே, நான் இந்த ஒரு கண்டக்டிங் பார்ட் கிடையாது, ரெஸ்பிரேட்டரி பார்ட். ஒரு எக்ஸ்சேஞ்ச் பார்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவல் கேஸோட எக்ஸ்சேஞ்ச், அதாவது நம்ம கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன் வந்து பிளட்டுக்கும் அட்மாஸ்பியரிக் ஏருக்கும் மாறுறது வந்து வில் ஹேப்பன் எக்ஸாக்ட்லி இன் த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் விச் இஸ் த லங்ஸ். ஓகே, லங்ஸோட ஏர் சாக்ஸில் தான் நமக்கு இந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். இதை தவிர
கடைசியில எடுத்துட்டு போற பைப்பு வரைக்கும் எல்லாருமே வந்து are going to only are used only for the conduction. Is it clear pasangla everyone? So இதுதான் நம்மளோட anatomy of the human respiratory system. Okay, so நமக்கு வந்து starting from the nostrils நமக்கு வந்து clean air flow will come and into இந்த மாதிரி பெரிய ஒரு air sac which is the lung. A group of எல்லா in the air sacs forms this organ called the lung, and lung க்கு கண்டிப்பா வந்து protective membranes எல்லாமே இருக்கு, and all together இந்த ஒரு system தான் நமக்கு breathing க்கு help பண்ணுது. Okay, clear? Now human respiratory system உடைய actual flow என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, first இது just நார்மலா நம்ம மூச்சு விடுற process. So நீ அதை யோசிச்சு பார்த்தாலே you can get the anatomy very easily. So நம்ம first noseல ஆரம்பிச்சு, now external nostrilங்கிறது நமக்கு மூக்குல இருக்கிற அந்த ஓட்டை, நான் ஓட்டைக்குள்ள இருந்து மேல போகும்போது we have a space, no மூக்குக்குள்ள ஒரு space இருக்குல்ல, that is nothing but the nasal cavity. Now nasal cavity ல இருந்து உள்ள பாத்தீங்கன்னா இன்னொரு set of nostrils இருக்கும் which we call as the internal nostrils. Sometimes உள்ள தண்ணி போகும்போது பாத்தீங்கன்னா நம்ம தண்ணியை உள்ள உறிஞ்சிட்டோம் அப்படின்னா மூளைக்கே தண்ணி போன மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அது மூளைக்கெல்லாம் போகல, நம்ம உள்ள இருக்கிற internal nostrils குள்ள தான் போயிருக்கோம். So இந்த internal nostrils வந்து are present above the nasal cavity. நான் இந்த ஒரு nostril அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு காமனான ஒரு டியூப் இருக்கும். அப்படியே நம்ம மூக்குல இருந்து வாய்க்கு வந்து வாயில இருந்து தொண்டை வரைக்கும் என்டையரா ஒரே டியூப் வந்து will carry. இந்த ஒரு டியூபை தான் we call as a pharynx. Okay, pharynx அப்படிங்கிற இந்த ஒரு டியூப் வந்து பாத்தீங்கன்னா மூக்குக்கு பின்னாடி இருக்கிற ரீஜனை we call as the nasopharynx, வாய்க்கு பின்னாடி இருக்கிறத we call as the oropharynx, and then தொண்டை கிட்ட வரும்போது we call as the laryngopharynx. So என்டையரா இந்த pharynxங்கிற ஒரு சிங்கிள் டியூப் தான் வந்து நம்மளோட மூக்குல இருந்து தொண்டை வரைக்கும் it is connecting. Now தொண்டைக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டிவிஷனா it has to move. கரெக்டா, ஒரு பக்கம் வந்து சாப்பாடு டிராவல் பண்ணணும், இன்னொரு பக்கம் நம்ம மூச்சு காத்து டிராவல் பண்ணணும். ஸோ இந்த மூச்சு காத்து டிராவல் பண்ற சைட்ல we have a larynx. Okay, so larynx வந்து பாத்தீங்க அப்படின்னா pretty much close to our voice box. So நம்ம வந்து இது வழியா காத்து வந்து நமக்கு உள்ள போயிட்டு வெளியே வரும்பொழுது அதுதான் வந்து நம்மளுடைய இந்த குரலை வந்து it is regulating. So இந்த voice cords ஓட vibration வந்து will cause the sounds to come out. So the larynx அப்படிங்கிறது வந்து is present near the sound box, and larynxக்கு கீழே நமக்கு நம்மளுடைய wind pipe வந்து will start. Okay, so இந்த wind pipe வந்து is called as the trachea, and இதை சுத்தி ஒரு சில rings இருக்கு, cartilaginous rings, so that நம்மளோட trachea வந்து collapse ஆகி பச்சக் சைடாது ஒட்டிக்காது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அது ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு ஒரு சில ring structure இருக்கு, and இந்த trachea வழியாக தான் என்னுடைய air வந்து will pass into the lung. Now இந்த trachea வந்து is my main ஆன branch, and இந்த main ஆன branch வந்து first right and left பிரியுது, அதுதான் என்னுடைய பிரைமரி bronchi. இப்போ இந்த ஒவ்வொரு லங்குக்குள்ளேயும் போகும்பொழுது இது வந்து ஒரு சில பிரான்ச்சஸா பிரியுது, that is my secondary bronchi, and இந்த branches further இன்னும் குட்டி குட்டி குட்டியான branch ஃபார்ம் பண்ணும்போது that is my tertiary bronchi. நான் இங்க இருந்து பாத்தீங்கன்னா further இன்னும் குட்டி குட்டி குட்டியான branchஸா வந்து bronchioles it will divide. Okay, and in the bronchioles வந்து initial bronchiole இருந்து ஆரம்பிச்சு terminal bronchiole வரைக்கும் it will go, and then last பாத்தீங்கன்னா it will go into something called the respiratory bronchiole. அதுதான் குட்டியஸ்ட் பைப்பு, and இந்த பைப்புக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டக்ட் வந்து கண்டினியூ ஆகும், and இந்த டக்ட்ல இருந்து ஒரு ஏர் சாக் வந்து நமக்கு அட்டாச்டா இருக்கும். ஸோ அந்த டக்டுக்கு பேர் தான் நம்மளோட ஆல்வியோலார் டியூப் ஆர் த ஆல்வியோலார் டக்ட். அந்த டக்ட் வழியாக இட் வில் கோ இன் டு அவர் ஆல்வியோலார் சாக். ஓகே, ஸோ அதுக்கு நடுவில் ஒரு பேசேஜ் இருக்கும், பேசேஜ் வழியாக இட் வில் கோ இன் டு த ஆல்வியோலார் சாக். ஓகே, ஸோ அந்த ஆல்வியோலார் சாக்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் ஆல்வியோலர் மெம்பரேன் வழியாக தான் என்னோட ஆக்சுவல்
டிஃப்யூஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ இது வரைக்கும் இங்கே வந்த எல்லாருமே கண்டக்டிங் பார்ட்டெல்லாம் வராங்க. அண்ட் லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆல்வியோலார் சாக்கில் தான் ஆக்சுவல் டிஃப்யூஷன் ஆஃப் த கேஸஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் த கேஸஸ் இஸ் ஹேப்பனிங். Is it clear? Monisha, Shanu, Chandran, all clear pasangla, everyone? Yeah? Alright, so going into the details of it, so நம்ம external nostrils வந்து upper lip மேலே இருக்கு. இது வந்து ஒரு nasal chamber குள்ள நம்மளை எடுத்துட்டு போகுது. nasal chamber வந்து excuse me, nasal cavity பின்னாடி nasal chamber வந்து இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, மூக்குக்கு பின்னாடி இருக்குது region. I'm sorry. மூக்கு பின்னாடி இருக்கிற region which is the nasopharynx. Nasopharynx வந்து will bring the air and then from there it's leading into the larynx. Okay, I'm sorry. Yeah, I think now it's better. So nasopharynx la irundhu it will open into the larynx. Clear? So larynx ku varumbodhu larynx la vandu we have certain cartilages, ligaments ellame which is called the sound box, and sound box vandu is going to help in the production of sound. Okay, so இந்த இடத்துல தான் வந்து we have a small flap called the glottis. Okay, and இந்த ஒரு glottis க்கு கீழ வந்து epiglottis அப்படிங்கிற ஒரு flap இருக்கும். So இந்த glottis and epiglottis வந்து பாத்தீங்கன்னா அந்த glottis regionல இருக்கிற epiglottis தான் கரெக்டாக நம்ம வந்து சாப்பிடும்பொழுது நம்மளோட விண்ட் பைப்பை வந்து இட் இஸ் கோயிங் டு க்ளோஸ். ஓகே, ஸோ தட் நம்ம வந்து சாப்பிடும்போது சாப்பாடு வந்து பை மிஸ்டேக்காக ட்ரேக்கியாக்குள்ளே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்மளோட எபிக்ளாட்டஸ் வந்து இஸ் கோயிங் டு கவர் ஸோ தட் சாப்பாடு வந்து வில் கோ டைரக்ட்லி இன் டு த ஈசோஃபேகஸ் அண்ட் தப்பி தவறி கூட அது நம்மளோட ட்ரேக்கியாக்குள்ளே வராது. ஓகே, நவ் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் in case sometimes வந்து நம்ம பேசிட்டே சாப்பிடும்போது என்ன ஆகும்னா பேசும்போது மூச்சு எடுக்கணும், அப்போ சாப்பிடும்போது இந்த glottis வந்து கரெக்டாக போய் மூடணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் சம்டைம்ஸ் வந்து நமக்கு புறையரிக்கும், இல்லாட்டி வந்து பை மிஸ்டேக்காக நம்மளோட we start choking, we start coughing, அதெல்லாம் வந்து it happens because இந்த ஒரு அதனால தான் சொல்லுவாங்க சாப்பிடும்போது பேசக்கூடாது, பேசாமல் மூடிக்கிட்டு சாப்பிடணும். ஏன் அப்படின்னா வந்து அப்போ தான் இந்த எபிக்ளாட்டிஸ் போய் கரெக்டாக கவர் பண்ணும், அதுக்காக தான் வந்து பேசாமல் சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்கிறது. சரியா பசங்களா? Is it clear? Thank you Shanu and Monisha and Chandran. Now it's better. Okay, right. Now larynx வந்து அந்த larynxங்கிறது தான் வந்து sometimes have you all seen that வந்து இந்த கழுத்துக்கிட்ட வந்து ஒரு projection மாதிரி தெரியும், வெளியிலேயே தெரியும். ஓகே, ஒரு hump மாதிரி. That is nothing but an Adam's apple அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில males-ல வந்து you can see that particular protrusion which is nothing but the larynx. Okay, right. So இதுதான் வந்து is the diagrammatic view of the larynx, and then coming to the trachea. Trachea தான் வந்து is the tube. Now இந்த trachea வந்து போய் it will divide into bronchi அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ எந்த லெவலில் அது டிவைட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 5வது thoracic vertebra அந்த ரீஜனில் தான். ஸோ நம்ம vertebral columnல வந்து cervical vertebrae வந்து கழுத்தில் இருக்கும், அதுக்கப்புறமா thoracic vertebrae ஆரம்பிக்கும். ஸோ thoracic vertebraeயோட 5வது vertebrae லெவலில் தான் இந்த ஒரு பிரிவினை நடக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர் காலம் வந்து இந்த ஒரு டியூப் வந்து is supported by C-shaped ஆன rings. ஓகே, ஸோ என்னோட ட்ரேக்கியா இங்கே இருக்கு, என்னோட ஈசோஃபேகஸ் வந்து பின்னாடியே இருக்கு. ஓகே, ஸோ நான் முழுசாக ரிங்கு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் இங்கே ஈசோஃபேகஸில் இடிக்கும். ஸோ அதனால் வேண்டி ஒரு இன்கம்ப்ளீட்டான ரிங், ஓகே, சி ஷேப்டான ரிங் வந்து ட்ரேக்கியாவுக்கு மட்டும் போடுற மாதிரி போட்டு வச்சிருப்பேன். ஸோ தட் இஸ் டு ஸ்டெபிலைஸ் த ட்ரேக்கியா ஃப்ரம் கொலாப்சிங். அப்போ காற்று போகாத நேரத்தில் அது வந்து ஸ்டெபிலைஸ் ஆகணுங்கிற காரணத்துக்காக வந்து ஐ வில் ஹாவ் தீஸ் இன்கம்ப்ளீட்டான சி ஷேப்ட் ரிங்ஸ் இன் த ட்ரேக்கியா.
Is it clear? So trachea na sonna madri will divide into the primary bronchus, and in the primary bronchus vandu thirupi secondary tertiary bronchi divide agi, bronchioles divide agi, adu further terminal bronchiole varaikum pogum, and terminal bronchiole da is going to enter into the alveoli. So alveoli ingiradhu da nammaloda and air sac. Okay, so it is very thin irregular wall irukkudiya vascularized. Yeah, vascularized nammaloda blood supply சக்கமா இந்த ஆல்வியோலைல இருக்கு. அப்படியே காத்து வந்த உடனே எல்லா ஆக்சிஜனையும் ரத்தம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த வந்து எக்ஸ்ட்ரீம்லி ரிச் சப்ளை ஆஃப் blood is seen. Is it clear பசங்களா? ஸோ அதனால வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பேக் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து இஸ் ஹைலி வாஸ்குலரைஸ்ட், அண்ட் இந்த ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சரா குட்டி குட்டி குட்டியா இருக்கிறதுனால இட் வில் இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா, ஒரு பெரிய சர்ஃபேஸ் ஏரியா வந்து இஸ் ப்ரொடியூஸ்ட். ஓகே, அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் நெட்வொர்க்கோட சரவுண்ட் பண்ணி நம்மளோட கேசியஸ் டிஃப்யூஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ பல்மோனரி ஆர்டரிஸ், பல்மோனரி வெயின்ஸ் ரெண்டுமே வந்து வில் கம், அண்ட் in the diffusion process will happen, and respective vessels will take it back to the heart. Clear everybody? So now in the entire structure called the lungs, அதாவது நம்மளோட bronchioles, bronchi வந்து dividing bronchioles, bronchioles and then alveoli, இது எல்லாமே together lungs அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாமே நம்மளோட இந்த chest cavityல தான் இருக்கு. நம்ம chest cavity வந்து we call as the thoracic cavity. So in the entire chamber வந்து பாத்தீங்கன்னா we call as the thoracic chamber, and this is an airtight ஆன chamber. So supposing இந்த chamberல puncture ஆச்சு because of any accident அப்படின்னு பார்த்தா அந்த பேஷண்ட்டை காப்பாத்துறது கண்டிப்பா கஷ்டம், because இந்த airtight ஆன chamber இருக்கிறதுனால தான் நான் ப்ரெஷரை வந்து பேலன்ஸ் பண்ணி இந்த மூச்சை வந்து உள்ள இழுத்து விடுறது, எடுக்கிறது விடுறதுங்கிறது வந்து என்னால் பண்ண முடியுது. சப்போஸ் அது ஏர்டைட்டா இல்லை அப்படின்னு சொன்னா கண்டிப்பா complications will arise. Clear? So இந்த thoracic chamberல யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா frontல, அதாவது ventrally I have the chest bone or the sternum. பின்னாடி யார் சப்போர்ட் பண்றா? vertebral column. sidesல laterally who is supporting? ribs are supporting, and கீழ் பகுதியில ஒரு dome shaped ஆன ஒரு diaphragm is supporting. so முன்னாடி sternum, பின்னாடி vertebral column, sideல ribs, கீழே வந்து நம்மளோட இந்த diaphragm வந்து supporting and forming the entire thoracic chamber. now இந்த diaphragm வந்து பாத்தீங்கன்னா லங்ஸுக்கு கீழே இருக்கிற ஒரு particular muscle. okay, so இந்த muscular structure வந்து ரிலாக்ஸ் ஆகுறதோ இல்ல கான்ட்ராக்ட் ஆகுறதோ பேஸ் பண்ணி தான் நம்மளோட மூச்சு உள்ள இழுத்து நம்ம வந்து வெளியே விடும்பொழுது நம்மளோட thoracic chamber எக்ஸ்பேண்ட் பண்ணி கான்ட்ராக்ட் பண்றதுக்குங்கிற மாதிரியான டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு நமக்கு இந்த ஒரு diaphragm is extremely important, and இது வந்து is a characteristic feature of all the mammals. mammals-க்கு மட்டும்தான் இந்த ஒரு diaphragm-ங்கிற structure இருக்கு. is it clear? and இந்த diaphragm தான் நம்மளோட thoracic cavity-ய abdominal cavity-லேருந்து டிவைட் பண்ணுது. ஸோ இந்த ஒரு diaphragm-க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட stomach, intestines அது எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம thoracic chamber-ம் நம்மளோட abdominal cavity-யையும் பிரிக்கிறது வந்து இந்த ஒரு diaphragm அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் தான். சரியா பசங்களா? ஸோ நம்மளோட ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு thoracic cavity-யோடைய டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த thoracic cavity-யோடைய வால்யூம் வந்து மாறுது இல்லையா, இட் இஸ் it is becoming small, becoming big, அந்த மாதிரியான அந்த வால்யூம் சேஞ்சஸ்னால தான் நம்மளால இந்த ஒரு ரெஸ்பிரேட்டரி ப்ராசஸை நம்மளால நடத்த முடியுது. ஸோ அதுக்கான ஏற்ற மாதிரியான anatomical செட்டப் தான் வந்து இங்கே நம்ம ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் இருக்குது. ஓகே, ஸோ அதனால வந்து டைரெக்டாக நம்மளால எவ்வளோ மூச்சு காற்று நம்ம உள்ளே எடுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம மானிட்டர் பண்ண முடியாது. பட் நம்மளோட thoracic சேம்பரோட வால்யூமை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம பல்மோனரி வால்யூமையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அதாவது நம்ம லங்ஸில் எவ்வளோ காற்று எடுக்கிறோங்கிற வால்யூம்
வால்யூமையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து திடீர்னு எந்திரிச்சு ஓடுறா கைப்புள்ள அப்படின்னு சொன்னால் ஓடும்போது திடீர்னு நம்ம வந்து பயங்கரமாக இழுத்து பலமாக மூச்சு ஓடுவோம். கரெக்டா? தட் இஸ் பிகாஸ் வி வாண்ட் டு டேக் இன் மோர் ஏர். இதே இது நார்மலாக நீங்கள் உட்காந்து கிளாஸ் கவனிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ இழுத்து மூச்சு விடுவீங்களா? இல்லை, நார்மலாக நம்ம வந்து ப்ரீத் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா? ஸோ அப்போ வந்து இட்ஸ் பிகாஸ் வி டு நாட் நீட் தட் மச் ஆஃப் அ டிமாண்ட் கிடையாது நம்ம பாடியில். இஸ் இட் கிளியர் எவ்ரிபடி? Is it clear so far? Any questions? Yeah? Okay. ஸோ இந்த ஒரு லங்ஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரை சுற்றி கண்டிப்பாக ப்ரொடெக்ஷனுக்கு we need a layer இல்லையா? ஸோ அதுதான் வந்து இஸ் கால்ட் ஆஸ் அ pleura. And in the pleural layer க்கு நடுவுல we have pleural fluid that is present. Okay, and இந்த ஒரு fluid இருக்கிறதுனால தான் நமக்கு friction reduce பண்ணி நமக்கு ஒரு protective ஆன ஒரு லேயரா it is functioning. So it's a double membrane அப்படின்னு சொல்லும்போது லங்ஸுக்கு கிட்ட ஒரு லேயர் இருக்கும், அதுக்கு அடுத்து ஒரு லேயர் இருக்கும். ஸோ கிட்ட இருக்கிற லேயர் வந்து is the inner pleural membrane. Okay, and then we have the outer pleural membrane. Okay, so here please make a note of this pasangla. Outer pleural membrane is called as the parietal, whereas inner pleural membrane is called as the visceral. Okay, so outer parietal pleural layer and the inner visceral pleural layer. So வெளியே இருக்கிறது வந்து thoracic lining ஓட கான்டாக்ட்ல இருக்கும், உள்ள இருக்கிறது வந்து lungs தொட்டா மாதிரியா இருக்கும். So இந்த double membrane structure வந்து பாத்தீங்கன்னா is helping to protect the lung all in all. Okay, so respiration அப்படிங்கிற process வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா external respiration, internal respiration அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து pulmonary ventilation அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் ப்ரீதிங். மெயினாக வென்டிலேஷன்னா என்ன, காத்தோட்டம்னு சொல்லுவோம் இல்லையா? அதே லங்ஸுக்குள்ள காத்தோட்டமாக இருந்துச்சுன்னா we call it as breathing, அவ்வளோதான். ஸோ pulmonary ventilationல என்ன பண்ணுறோம், அட்மாஸ்பெரிக் ஏரை இழுத்து நம்ம ஆக்சிஜன் உள்ளே கொண்டு வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு ரிச்சான ஏரை நம்ம வெளியே தள்ளுறோம். ஸோ இந்த ஒரு ஃபண்டமெண்டல் ப்ரீதிங் ப்ராசஸ் நடக்கிறச்சே உள்ள எடுத்த ஏரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஆல்வியோலைக்கு பக்கத்தில் இருக்கிற வாஸ்குலர் ஆர்டரிஸ் அண்ட் கேபிலரிஸ் அண்ட் வெயின்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதோட சேர்ந்து நம்ம டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலியமாக ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடையும் மாற்றுறோம். ஸோ திஸ் டிஃப்யூஷன் ப்ராசஸ் இஸ் ஹேப்பனிங். அதுக்கப்புறமா டிஃப்யூஸ் பண்ண இந்த ஆக்சிஜனை என் பிளட்டு போய் எல்லா இடத்துக்கும் ஹார்ட் மூலியமாக பம்ப் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. நான் டிரான்ஸ்போர்ட் பண்ணி நான் ஒவ்வொரு டிஷ்யூக்கும் போகும்போது அங்க இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை வாங்கிக்கிட்டு இங்கேருந்து ஃப்ரெஷ்ஷான ஆக்சிஜனை நான் கொடுக்குறேன். ஸோ அந்த ஒரு பிளட்டுக்கும் டிஷ்யூக்கும் நடுவில் ஒரு டிஃப்யூஷன் நடக்குது. அண்ட் நான் கொடுக்குற இந்த ஆக்சிஜனை வச்சு அந்த ஒவ்வொரு டிஷ்யூலையும் இருக்கிற செல்ஸ் வந்து இஸ் அண்டர் கோயிங் சம் கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். ஓகே, அண்ட் இந்த ரியாக்ஷன்ஸ்னால அது வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் அங்கே ஆக்சிஜன் சப்ளைக்கு போகும்பொழுது ஆக்சிஜனை கொடுத்துட்டு இவங்க ரிலீஸ் பண்ண கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு வந்துடுவேன். அண்டர்ஸ்டூட்? ஸோ இந்த ப்ரீதிங் ப்ராசஸ் மூலியமா நான் லங்ஸில் வந்து டிஃப்யூஸ் பண்ண ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்ணி டிஷ்யூக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே டிஃப்யூஷன் மூலியமாக டிஷ்யூக்கு கொடுத்து டிஷ்யூ வந்து அதை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணும்பொழுது அதை திருப்பி நான் பிளட் வழியாக லங்ஸுக்கு எடுத்துகிட்டு வந்து லங்ஸில் டிஃப்யூஷன் ப்ராசஸ் வழியாக அட்மாஸ்பெரிக் ஏருக்கு நான் தள்ளுறேன். ஸோ திஸ் என்டையர் ப்ராசஸ் தான் we call as respiration. Is it clear everybody? Yes. ஸோ இந்த ஒரு ரெஸ்பிரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பல்மோனரி ப்ரீதிங், அந்த பல்மோனரி வென்டிலேஷன், அதாவது ஃபண்டமெண்டல் ப்ரீதிங் அப்படின்னு சொல்லும்போது இன்ஹலேஷன் மூச்சை உள்ளே எடுக்கிறது, எக்ஸலேஷன் வெளியே மூச்சை வெளியே விடுறது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபண்டமெண்டலாக நம்ம பார்க்குற ரெண்டு ப்ராசஸஸ். ஓகே, நான் இது முதல்ல எப்படி நமக்கு மூச்சு உள்ளே வந்துட்டு வெளியே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் அ ப்ரெஷர் கிரேடியன்ட். ஓகே, ஸோ என்ன ப்ரெஷர் கிரேடியன்ட் இங்கே நடக்குது அப்படின்னா எப்பயுமே தண்ணி வந்து ஒரு மேல் லெவல்ல இருந்து தான் கீழ் லெவலுக்கு வரும். கரெக்டாக கீழேருந்து மேலே தண்ணி போகுமா? போகாது. தண்ணி எடுத்து ஊற்றினோன்னா அது மேலேருந்து கீழே தான் வரும். ஸோ அப்போ எப்பயுமே நம்மளோட கேஸஸ் வந்து ஒரு ஹையரான ப்ரெஷர்லேருந்து தான் லோவரான ப்ரெஷருக்கு வந்து டிரான்சிட் ஆகும். சரியா? ஸோ இப்போ வந்து இந்த ப்ளூரல் லேயர்ஸ் இருக்கு இல்லையா, இட் வில் மெயின்டைன் அண்ட் இன்ட்ரா ப்ளூரல் ப்ரெஷர்.
ஓகே. ஸோ இந்த இன்ட்ரா ப்ளூரல் ப்ரெஷர் அப்படிங்கிறது எப்பயுமே நெகட்டிவாக தான் இருக்கும். ஓகே, ஏன் அப்படின்னா இந்த லங்ஸை இன்ஃப்ளேட்டடாக வச்சுக்கிறதுக்காக வேண்டி இது எப்பயுமே நெகட்டிவான ஒரு ப்ரெஷர்லேயே தான் வந்து இது மெயின்டைன் பண்ணும். ஸோ உள்ள வந்து ப்ரெஷர் எனக்கு கம்மியாக இருக்குது, வெளியே வந்து ப்ரெஷர் அட்மாஸ்பரிக் ஏரில் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுது வாட் ஆம் ஐ டூயிங், டயஃப்ரமை கான்ட்ராக்ட் பண்ணி, ஓகே, என்னோட இன்டர்காஸ்டல் மசில்ஸையும் கான்ட்ராக்ட் பண்ணி இந்த ஒரு தொராசிக் சேம்பரோட வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறேன். அதாவது இப்போ ரூம் சைஸ் வந்து 10க்கு 10 இருக்குது அப்படின்னா திடீர்னு அதை 20க்கு 20 எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு என்ன உண்டோ அதை நான் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் அன் ஆக்டிவ் ப்ராசஸ். நமக்கு வந்து எனர்ஜி இஸ் ரிக்வயர்ட் ஃபார் திஸ் ப்ராசஸ். ஸோ எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், டயஃப்ரமை கான்ட்ராக்ட் பண்ணி இன்டர்காஸ்டல் மசில்ஸ் ரிப்ஸில் இருக்கிற மசில்ஸை கான்ட்ராக்ட் பண்ணி 10க்கு 10 இருந்த ரூமை 20க்கு 20 எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ வென் ஐ am doing this kind of a contraction and expanding and increasing the volume, அப்போ என்னாச்சு, நிறைய ஸ்பேஸ் வந்துருச்சு அப்படின்றப்போ உள்ள நமக்கு நெருக்கடி கம்மி ஆயிடுச்சு. ஸோ ப்ரெஷர் வந்து கம்மி ஆயிடுச்சு. ஸோ இப்போ 10க்கு 10 ரூமில் வந்து ஒரு 5 பேர் உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் திடீர்னு ரூம் என்னாச்சு, பெருசாயிடுச்சு, 20க்கு 20 ஆயிடுச்சு அப்படின்றப்போ நமக்கு நடமாடுறதுக்கு இன்னும் ஸ்பேஸ் இருக்குது, நம்ம ப்ரெஷர் வந்து குறைஞ்சிடுச்சு. நான் கம்மியான ப்ரெஷர்னால என்ன ஆகும், வெளியில் இருக்கிற ஏர் வந்து சட்டுன்னு உள்ளே வந்துடும். ஸோ இப்போ 10க்கு 10 இருந்தால் ரூம் வந்து 20க்கு 20 ஆயிடுச்சு அப்படின்றப்போ வந்து என்ன ஆகும், இன்னும் ஒரு 5 பேர் 10 பேர் உள்ளே வந்து உட்காந்துப்பான். Is it clear? So உள்ள இருக்கிற ப்ரெஷர் வெளியே விட கம்மியா இருக்கு அப்படின்ற பட்சத்துல வெளியே இருக்கிறவெல்லாம் என்ன பண்ணுவான், ஜாலியா he will move into the lungs. Did you all understand? Yes, everybody. So இந்த ஒரு thoracic volume நான் increase பண்ணும்போது என் pulmonary volume also will get increased. Okay, Shanu. So what is happening அப்படின்னா, நம்மளோட இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற ப்ராசஸில் நான் எனர்ஜி யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், லங்ஸ்னு இவ்வளோ இருந்த என்னோட ஏர் ஸ்பேஸை வந்து நான் இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும், என்னோட டைஃப்ரமை கான்ட்ராக்ட் பண்ணி இன்டர்காஸ்டல் மசில்ஸை கான்ட்ராக்ட் பண்ணி என்னோட thoracic சேம்பரோட வால்யூமை நான் இன்க்ரீஸ் பண்ணேன்னா, இப்போ நீங்கள் வந்து ப்ரீத் இன் அப்படின்னு நான் சொன்னேன்னா மூச்சு இழுக்கும் பொழுது யூ வில் ரியலைஸ் நீங்கள் செஸ்டெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணி அப்படியே நிமிர்ந்து உட்காருவீங்க. ஸோ அந்த மாதிரி நான் வந்து என்னோட செஸ்ட் கேவிட்டியோட ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது உள்ள ப்ரெஷர் கம்மியாக இருக்குது, வெளியே நிறைய பேர் இருக்காங்க, வெளியே ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அந்த 10க்கு 10 ரூமை நான் 20க்கு 20 ஆக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா இன்னும் ஒரு 10 பேர் வெளியில இருந்து உள்ள வந்து உட்காந்துப்பானா. ஸோ அதே மாதிரி what happens is when I contract these muscles and expand my thoracic chamber, எனக்கு வெளியில இருந்து atmospheric air வந்து will force and come inside the lung. Is it clear, Shanu? Is it clear? So it will force and come inside the lung. Now once it comes inside, ஓகே, உள்ள வந்த உடனே நமக்கு காரியம் முடிஞ்சு போச்சு, டிஃப்யூஷன் ப்ராசஸ் நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ரிலாக்ஸ் ஆயிடுவேன். ஸோ நான் ரிலாக்ஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னால் இப்போ 20க்கு 20 இருந்த ரூம் வந்து திருப்பி 10க்கு 10 மாறிடுச்சு. அப்போ என்னாச்சு, உள்ள வந்த 20 பேருக்கு உள்ள நெருக்கடி தாங்க முடியாது. ஸோ அப்போ ப்ரெஷர் வந்து இஸ் இன்க்ரீஸ்ட். ஓகே, உள்ள வந்து பயங்கர ப்ரெஷராக இருக்குது, பட் வெளியே இன்னும் காத்தோட்டமாக இருக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா என்னோட டயஃப்ரம் ரிலீஸ் ஆயிடுச்சு, ஓகே, ரிலாக்ஸ் பண்ணிடுச்சு, இன்டர்காஸ்டல் மசில்ஸும் ரிலாக்ஸ் பண்ணிடுச்சு. அப்படின்றப்போ என்னுடைய thoracic cavity குட்டி ஆயிடுச்சு, டிக்ரீஸ் இன் த வால்யூம் ஹேஸ் ஹேப்பன்ட். ஸோ வென் திஸ் டிக்ரீஸ் வில் ஹேப்பன், உள்ள ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும்பொழுது வேற வழி இல்லாமல் அவனே உள்ளிருந்து வெளியே போனாவே காத்தோட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹையர் ப்ரெஷர்லேருந்து லோவர் ப்ரெஷருக்கு வெளியே காத்து வில் கோ. ஸோ நீங்கள் மூச்சை உள்ள இழுக்கிறதுக்கு தான் எஃபர்ட் போடணும், நீங்கள் வெளியே தள்ளுறதுக்கு எஃபர்ட்டே போட வேணாம், அது தானாக போயிடும். ஓகே, ஸோ தட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்ஹலேஷன். இஸ் இட் கிளியர், முனிஷா அண்ட் ஷானு, சந்திரன், எவ்ரி ஒன்? இஸ் இட் கிளியர்? எஸ் எவ்ரிபடி? இஸ் இட் கிளியர்? ஸோ இந்த ஒரு
இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷனுங்கிறது ஒரு நேச்சுரலான ப்ராசஸாக இருந்தாலும் நம்மளுடைய மசில் கண்ட்ரோலை வச்சு நம்மளால் அதை ரெகுலேட் பண்ண முடியும். இப்போ நார்மலாகவே நீங்கள் வந்து மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடும்பொழுது இதே ஆக்டிவான ப்ராசஸ், இதே தொராசிக் வால்யூமில் சேஞ்ச் எல்லாமே நடந்துட்டுருக்கு. ஆனால் நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட காற்று வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நம்மளால் நம்மளோட மசில்ஸை கண்ட்ரோல் பண்ணி இன்னும் எக்ஸ்ட்ராவாக மூச்சை ஓகே டீப் பிரீத் இன் பசங்களா அப்படின்னு சொன்னால் எல்லாராலையும் மொத்தமா நிறைய தம் கட்டி உள்ள வந்து மூச்சு எடுக்க முடியும். கரெக்டா? So we have this ability to increase the strength of our inspiration or expiration with the help of certain muscles. ஓகேவா? ஸோ ஆன் அன் ஆவரேஜ் எவ்வளோ தடவை மூச்சு விடுவோம் அப்படின்னு பார்த்தா ஒரு நிமிஷத்துக்கு 12லேருந்து 16 தடவை நம்ம வந்து மூச்சு விடுவோம். ஓகே, அண்ட் எவ்வளோ வால்யூம் நம்ம மூச்சு விடுறோம், என்ன மாதிரி ஸ்ட்ரென்த்தில் நம்ம மூச்சு விடுறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்பைரோமீட்டர் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் டிவைஸை யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணலாம். அண்ட் அதோடைய அசஸ்மெண்ட்டை பொறுத்து நம்மளால் வந்து நம்ம லங்ஸ் ஒழுங்காக ஒர்க் பண்ணுதா, இஸ் எவ்ரி திங் ஓகே அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் அது சரியா இல்லை அப்படின்னு சொன்னா அதை பேஸ் பண்ணி எது சரியா இல்லை அப்படிங்கறத பார்த்து நம்ம வந்து கிளினிக்கல் டயக்னோசிஸ் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகே பசங்களா, இஸ் இட் கிளியர்? Yes, so let's go through some of the concepts related, some of the questions related to this concept. So இப்போ வந்து name an important function of the fluid filled double membranous layer என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க லங்ஸை சுற்றி. So first of all, fluid filled ஆன double membranous layer எது? It is called as the pleura. So write the name அப்படின்னு சொன்னா it is the pleural layer. Okay, it is the pleura. And pleura அப்படின்னு சொல்லும் போது you definitely have to mention that there is an outer parietal and an inner visceral pleura அப்படிங்கிறது இருக்குங்கிறத நம்ம சொல்லணும். இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய fluid is called as the pleural fluid. and இந்த ஒரு fluidum இந்த membraneம் சேர்ந்து they reduce the friction or resistance around the lungs. ஒரு shock absorptionக்கும் friction reduce பண்றதுக்கும் it is very very important. Clear? Now mention the main parts involved in initiating the pressure gradient between the lungs and the atmospheric air. ஒரு நார்மல் ரெஸ்பிரேஷன் நடக்கும்போது யார் வந்து இந்த ப்ரெஷர் கிரேடியண்ட்டை வந்து நடத்துகிறா அப்படின்னு சொன்னால் ஃபண்டமெண்டலாக ஐ டோல்ட் யூ நோ ரெண்டு இம்பார்ட்டன்ட் மசில்ஸ் ஆர் ஒர்க்கிங். ஸோ டயஃப்ரம் அப்படிங்கிறதும் நம்மளோட இன்டர்காஸ்டல் மசில்ஸ், எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸும் சேர்ந்து தே வில் எய்ட் இன் த கான்ட்ராக்ஷன் அண்ட் தேர் for aiding in generation of the pressure gradient. Okay, so இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்ட் தான், but just that you have to frame it in the right way. கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வேலை முடிஞ்சு. ஓகேவா? கிளியர் எவ்ரி ஒன்? யா மோனிஷா, சந்திரன், ஷானு, யா? ஓகே, ஸோ ப்ரீதிங்னா என்ன அப்படின்னு கூட சப்பையாக கேள்வி கேட்பாங்க. அப்போ ப்ரீதிங்னா வந்து மேம் மூச்சு விடுறது மேம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் எப்படி நீங்கள் ஆன்சராக ஃப்ரேம் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை தான் நம்ம வந்து பெட்டராக கௌரவமாக நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ஃப்ரேம் பண்ணணும். ஸோ பயோலாஜிக்கல் ப்ராசஸ் இன் விச் ஏர் இஸ் மூவிங் இன் அண்ட் அவுட். ஓகே, ஸோ இது வந்து வேரியஸ் ப்ராசஸ் ஆஃப் நம்மளோட ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து வேரியஸ் ஆர்கன்ஸை யூஸ் பண்ணி இந்த ஒரு ப்ராசஸை கேரி அவுட் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம அதை பெட்டரா ஃப்ரேம் பண்ணணும். Okay, now name the organs of respiration in the cockroach, earthworm and birds அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. So first of all, cockroach is an insect. Earthworm is a ஒரு annelid கேட்டகரியில் வரும். ஓகே, அண்ட் பேர்ட்ஸ் வந்து ஆர் பேர்ட்ஸ். ஓகே, பேர்ட்ஸ் வந்து இஸ் கம்மிங் அண்டர் கிளாஸ் ஏவ்ஸ் இல்லையா, இஃப் யூ ரிமெம்பர் அனிமல் கிங்டம். ஸோ நம்மளோட காக்ரோச் வந்து இஸ் அன் இன்செக்ட் அப்படின்னு சொல்கிறப்போ இட் வில் ரெஸ்பயர் த்ரூ ஸ்பைரக்கிள்ஸ். ரிமெம்பர் ஃபர்ஸ்டில் ஐ கேவ் யூ ஒன் டேபிள். டேபிளில் வந்து ஐ செட் ஸ்கின், ஸ்பைரக்கிள்ஸ், கில்ஸ், லங்ஸ், யாரெல்லாம் அதை யூஸ் பண்ணி இது பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்பைரக்கிள்ஸை யூஸ் பண்ணி ட்ரேக்கியல் ரெஸ்பிரேஷன், ட்ரேக்கியல் சிஸ்டம் வழியாக ரெஸ்பிரேஷன் வந்து சீன் இன் த காக்ரோச். இதே earthworm வந்து ஸ்கின் வழியாக இட் வில் டூ அ cutaneous ரெஸ்பிரேஷன் அண்ட் பேர்ட்ஸ் வந்து வில் ரெஸ்பயர் த்ரூ த லங்ஸ். ஓகே பசங்களா, கிளியர்?
So இந்த மாதிரி நிறைய kinds of questions can come from this particular chapter பசங்களா. and இன்னைக்கு நம்ம வந்து இது வரைக்கும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். next classல I will take it further on from here. breathing அப்புறமா வேற என்ன நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு. so இன்னைக்கு classல வந்து we have covered the anatomy and the mechanism of breathing. Okay, so before we continue into the next class, நம்ம Xylem is South India's leading edtech பசங்களா. and இங்க brilliant-ஆன minds ரெண்டு பேர் சேர்ந்து உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க. so நம்ம சக்சஸ் ஸ்டோரி நிறைய பசங்க நிறைய அவங்களுடைய ட்ரீம்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணி இன்னைக்கு அவங்க ஆசைப்பட்ட இடத்துல வந்து ரொம்ப அழகா அவங்களுடைய ட்ரீம்ஸை பர்சூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நீங்களும் வரணும் அப்படின்னு சொன்னா you can join us. நம்ம ஆஃப்லைன் கேம்பஸ் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு பசங்களா. கோயம்புத்தூர்ல போய் நீங்க ஆஃப்லைன் கோர்சஸ்லயும் என்ரோல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம Xylemோடைய ஆன்லைன் கோர்சஸ்லையும் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம Xylem வந்து we have our hybrid centers நிறைய இடங்கள் கேரளாவில். பட் தமிழ்நாட்டில் முதல் முறையாக we have it in கோயம்புத்தூர். ஸோ நம்ம கோயம்புத்தூர் கேம்பஸில் பார்த்தீங்கன்னா செம்மையான டீச்சர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு தேவையான வீக்லி டெஸ்ட் மந்த்லி டெஸ்ட் எல்லாமே நடக்கும். அண்ட் ஓவர் அண்ட் அபவ் உங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. அண்ட் இட் இஸ் வெரி வெரி ஆக்சசிபிள். ஸோ கண்டிப்பாக யூ கேன் கோ அண்ட் டேக் அ லுக். நம்மளோட ஆன்லைன் கோர்சஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும் போதே நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் மேம், 2 வருஷம் சூப்பராக நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம தலை பேட்சில் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம தலை பேட்சில் என்ரோல் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் 30 ரூபாய் அஃபோர்ட் பண்ணாலே தாராளமாக நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். நம்ம தளபதி பேட்ச் வந்து கிளாஸ் 12th படிக்கிற பசங்களுக்கு. ஸோ 12th படிக்கிற பசங்க வந்து கேன் என்ரோல் இன் ஃபார் த தளபதி கோர்ஸ். ஸோ தளபதி கோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னாவே you can afford the course. ரொம்ப ரீசனபிளான ரேட்ஸ் தான் இது எல்லாமே. and நம்ம வெட்ரி பேட்ச் வந்து is for the repeaters. so நம்ம ரிப்பீட்டர்ஸ்க்கு வந்து again 60 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா you can afford the course. so நம்ம தளபதி வெட்ரி மூணுமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா is our online கான கோர்சஸ் பசங்களா. ஆஃப்லைன்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம MAARA batch is there. so ஆஃப்லைன் கேம்பஸ்ல நீங்க வந்து போய் you can take up this course which is for the repeaters. okay, so நம்மளோட இந்த நம்பர்ல நீங்க கால் பண்ணி யூ கேன் என்ரோல் ஃபார் த MAARA பேட்ச். ஸோ நீங்க இதே ஆன்லைன் பேட்ச்க்கு அப்படின்னா கவலையே பட வேண்டாம். நீங்க QR ஸ்கேன் பண்ணியும் டைரக்டா ஆப்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, இஸ் இட் கிளியர்? ஸோ நோட்ஸ் வந்து உடனே கிளாஸ் முடிஞ்ச உடனே நம்ம கம்யூனிட்டியில் வந்து அப்லோட் ஆகிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பசங்களா. ஸோ தட் யூ வில் பி ஏபிள் டு ஸ்டே இன்டாக்ட் வித் ஆல் த ப்ரிப்பரேஷன். அண்ட் வருஷ கடைசியில் வந்து எக்ஸாமா தட்டுறோம் தூக்குறோம் அப்படின்னு சொல்லி ஜாலியாக போயிட்டு வரலாம். ஓகே, இஸ் தட் ஆல் ரைட்? So thank you Pasangla. I hope you enjoyed the class today. I really enjoyed the class. But Anna, if you have any other doubts, definitely comment பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல clear பண்ணிக்கலாம். So இந்த கிளாஸை மறக்காம ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க அடுத்த கிளாஸ்க்கு. So that நம்ம கண்டினியூ பண்ணும்போது ஸ்மூத்தா நீங்க ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். Okay? So see you all Pasangla. Take care. கூடிய சீக்கிரம் அடுத்த கிளாஸ்ல எல்லாரையும் மீட் பண்றேன். Okay? Bye bye.